தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் டாக்டர் ஜே நிவின் சைமன் அவர்கள் இந்த 5 வேட்பாளர்களும் வெற்றி வேட்பாளர்களாக இன்றிலிருந்து களத்திலே இறங்குவார்கள். வெற்றி வேட்பாளராக சட்டமன்றத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரலை ஒலிப்பார்கள். தமிழக மக்களுடைய எண்ணங்களை அந்தந்த மண்டலங்களிலிருந்து வெளிப்படுத்துவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் இங்க இருக்கார். மற்ற வேட்பாளர் எல்லாம் வருது களத்துக்கு போயிருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. ஈரோடு மேற்கு தொகுதியில் யுவராஜ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல ஒட்டன்சத்திரம் தொகுதியில் விடியல் சேகர் போட்டியிடுவார் என்றும், கிள்ளியூர் தொகுதியில் சைமன் போட்டியிடுகிறார் என்றும், ராணிப்பேட்டையில் கார்த்திகேயன், கும்பகோணத்தில் அசோக்குமார் போட்டியிடுவார் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அறிவித்திருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இப்போது ஜி கே வாசன் அறிவித்திருக்கிறார். அந்த 5 பேரில் ஈரோடு மேற்கு தொகுதியில் யுவராஜ் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியானது ஏற்கனவே அங்கு திமுக சார்பில் அங்கு முத்துசாமி அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். இதேபோல ஒட்டன்சத்திரம் தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக விடியல் சேகர் போட்டியிடுகிறார். ஒட்டன்சத்திரம் தொகுதியில் பலமுறை அங்கு திமுகவின் அமைச்சர் சக்கரபாணி அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார். இதேபோல கிள்ளியூர் தொகுதியில், கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியில் சைமன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு காங்கிரஸ் கட்சியின் ராஜேஷ்குமார் 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார். இதேபோல ராணிப்பேட்டையில் கார்த்திகேயன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ராணிப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை காந்தி அமைச்சராக அங்கு பொறுப்பு வகிக்கிறார். இதேபோல தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் அசோக்குமார் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கும்பகோணம் தொகுதியில் திமுகவின் அமைச்சர் தாக்கோட்டை அன்பழகன் அவர் ஏற்கனவே பலமுறை அங்கு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். இதனால் இந்த 5 தொகுதிகளுமே திமுக கூட்டணி வலுவாக உள்ள தொகுதிகள். அந்த தொகுதிகளை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் ஜி கே வாசன் போட்டியிடுவதாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். சைக்கிள் சின்னம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதால் ஈரோடு மேற்கு, ஒட்டன்சத்திரம், கிள்ளியூர், ராணிப்பேட்டை, கும்பகோணம் ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் இன்று அறிவித்திருக்கிறார். அதை 12 மணிக்கு நல்ல நேரம் பார்த்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் பட்டியலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தொகுதிகள் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. இருந்த போதிலும் அந்த தொகுதிகளில் வெற்றிக்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் முழு வீச்சில் அங்கு பாடுபடுவார்கள், செயல்படுவார்கள். மக்களின் குரலை சட்டமன்றத்தில் நிச்சயமாக எதிரொலிப்பார்கள் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மேற்கு தொகுதியில் யுவராஜ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டன்சத்திரம் தொகுதியில் விடியல் சேகர் அறிவிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிள்ளியூர் தொகுதியில் சைமன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். ராணிப்பேட்டை தொகுதியில் கார்த்திகேயன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கும்பகோணம் தொகுதியில் அசோக்குமார் வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் 5 வேட்பாளர்களையும் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் இன்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டு அவர்களுடைய பெயர்களையும் வெளியிட்டிருக்கிறார். யுவராஜ், விடியல் சேகர், சைமன், கார்த்திகேயன், அசோக்குமார் ஆகியோர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் 5 வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஈரோடு மேற்கு தொகுதியில் அந்த கட்சியில் பல ஆண்டுகளாக முக்கிய பொறுப்புகளில் இளைஞரணி உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வைக்கும் யுவராஜா ஈரோடு மேற்கு தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல ஒட்டன்சத்திரத்திலும் விடியல் சேகர் கட்சி தொடங்கியதிலிருந்து அங்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து கட்சி பணி ஆற்றி வருகிறார். அவருக்கு இந்த முறை ஒட்டன்சத்திரம் தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. கிள்ளியூர் தொகுதியில் சைமன் வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை தொகுதியில் கார்த்திகேயன் வேட்பாளராக போட்டியிடுவார் என ஜி கே வாசன் அறிவித்துள்ளார். கும்பகோணம் தொகுதியில் அசோக்குமார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 தொகுதிகளிலுமே திமுகவின் முக்கிய வேட்பாளர்கள் களத்தில் கடந்த முறை வெற்றி பெற்றுள்ள சூழ்நிலையில் இந்த முறை தமிழ் மாநில காங்கிரசுக்கும் திமுக வேட்பாளர்களுக்கும் இடையே கடுமையான சவாலாக இந்த தொகுதிகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த 5 தொகுதிகளுமே திமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், பலமுறை வென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தொகுதிகளில் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார்கள். அந்த தொகுதிகள் அனைத்தும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தாமரை சின்னத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தாமரை சின்னத்தில்
கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5வதாக போட்டியிடக்கூடிய தொகுதி கிள்ளியூர் தொகுதி, அது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 4 தொகுதிகள் அங்கு பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிடுகிறது. இதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டன்சத்திரம் தொகுதி இப்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய சக்கரபாணி, உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சக்கரபாணிக்கு அந்த தொகுதியில் அவர் பலமுறை வெற்றி பெற்ற தொகுதி. ஈரோடு மேற்கு தொகுதியிலும் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்த அமைச்சர் முத்துசாமியின் தொகுதி ஈரோடு மேற்கு தொகுதி, அங்கு யுவராஜா காண்கிறார். இதே போல ஒட்டன்சத்திரத்தில் விடியர் சேகர், கிள்ளியூர் தொகுதியில் ராஜேஷ்குமார், காங்கிரஸ் கட்சியின் ராஜேஷ்குமார் 2 முறை அவர் இருப்பது சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் கிள்ளியூர் தொகுதியில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இதேபோல கதர் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி, ராணிப்பேட்டை காந்தி அங்கு திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த தொகுதியும் இப்போது கார்த்திகேயன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கும்பகோணம் தொகுதியிலும் தாக்கோட்டை அன்பழகன் பலமுறை வெற்றி பெற்ற தொகுதி. இப்போதும் சிட்டிங் எம்எல்ஏவாக அவர் இருக்கக்கூடிய நிலையில் அங்கு அசோக்குமாருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அந்த கும்பகோணம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு மேற்கு, ஒட்டன்சத்திரம், கிள்ளியூர், ராணிப்பேட்டை, கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் இப்போது அறிவித்திருக்கிறார்.